ஹலோ சென்னை மக்களே, இன்றைக்கி நம்ம பேக்கிங்கில் என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, நம்ம பண்ணாமல் இருந்தால் நம்மளோட கேக்கு பர்ஃபெக்டாக வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயமா, நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். முட்டையாக இருக்கட்டும், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்குமே ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. முட்டையாக இருந்தால் 1 வீக்குள்ளே யூஸ் பண்ணணும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா, ஆயில், இந்த மாதிரி எந்த பொருள் நம்ம யூஸ் பண்ணாலும் அதோட ஷெல்ஃப் லைஃப்குள்ளே நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸ்பிரி ஆனது எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடாது. மூணாவது விஷயமா, நம்ம பீட் பண்ணுற அந்த பீட்டர் ஆகட்டும், ஸ்பேச்சுலா, அந்த பாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கேக் நல்லா ஃப்ளஃபியாக முட்டை பீட் ஆகும். நாலாவது விஷயம், நம்மளோட பேக்கிங் அவன் கரெக்டான டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கேக் பர்ஃபெக்டாக பேக் ஆகி வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்களாலே உங்களாலேயும் சூப்பராக பேக் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.